அவருடைய முன்னாள் நிதியமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் அவர்கள் 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக அரசியலில் இருக்கிறார். அவரை அறிந்தவர்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அவர் எதை பேசினாலும் சிந்தித்து நிதானமாக பேசக்கூடியவர். அவர் சிந்திக்காமல் இதுவரைக்கும் எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு பேட்டியோ ஒரு அறிக்கையோ இதுவரைக்கும் கொடுத்தது கிடையாது. அவர் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் ஆங்கிலத்தில் பேசினார். அதை முழுமையாக கேட்டவர்களுக்கு அதனுடைய அர்த்தம் நன்றாகவே புரியும். சோசியல் மீடியாவில் வருகின்ற ஒரு ஹெட்லைனை வைத்து ஒரு உரையை முழுமையாக கேட்காமல் விமர்சனம் செய்யக்கூடாது. அவர் பேசியது என்ன? இந்திய அளவிலே இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறதா, வலிமையாக இருக்கிறதா என்று கேட்டால் வலிமையாக இல்லை, பாஜகவுக்கு நிகராக இல்லை என்ற யதார்த்த உண்மையை, கள நிலவரத்தை எடுத்துச் சொன்னார். இந்திய அளவிலே அது வலிமையாக இல்லை என்று கூறும்பொழுது அது தமிழ்நாட்டிலே வலிமையாக இல்லை என்ற அர்த்தம் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது. இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்குகிறது. அந்த கூட்டணியிலே காங்கிரஸ் கட்சி அங்கம் வகிக்கிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே என்னை பொறுத்தவரைக்கும் இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் வெல்லும். திரு ப. சிதம்பரம் அவர்கள் கூறிய கருத்தை உள்வாங்கிக் கொண்டு அவர் அந்த பேச்சில் என்ன சொன்னார்? இந்த கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும், இதற்காக முயற்சிகள் இன்னும் எடுக்க வேண்டும், இந்த கூட்டணி வலுவாக இருந்தால்தான் பாஜக என்ற ஒரு அரசியல் பிம்பத்தை நம்மால் சமாளிக்க முடியும். பாஜக ஒரு சாதாரண அரசியல் கட்சி கிடையாது, அதற்கென்று சில குணங்கள் உண்டு என்று அவருடைய அனுபவத்திலே நிதானமாக தெளிவாக பேசினார். அதனால் அந்த பேச்சை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளாதவர்கள் தான் அதை மேலோட்டமாக விமர்சனம் செய்வார்கள் என்று நான் நினைக்கிறேன்.